1995 டு 1999 இந்த 5 வருஷம் கேப்ல ரஜினி, கமல், விஜயகாந்த் இந்த 3 பேர்ல யாரு டாப் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி இல்ல நம்ம ஏற்கனவே 90 டு 94 அந்த 5 வருஷத்துக்கு போட்டோம். இது 90s செகண்ட் ஆஃப் இன்னிங்ஸ் 3 பேரோட காம்படிஷன்ல. இல்ல முதல்ல நம்ம விஜயகாந்த்ல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா லாஸ்ட் 5 வருஷத்துக்கு ஜெயிச்சது நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான். சோ அவரோட மூவி ஃபிலிமோகிராஃபி போய் பார்ப்போம். இல்ல நம்ம கேப்டன் 95 வருஷத்துல 3 படங்கள் நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் கருப்பு நிலா, இது ஒரு 100 நாள் படம் தான். ஆக்சுவலி நிறைய பேர் நாளாலும் இது ஒரு ஹிட். அடுத்து திருமூர்த்தி, இதுவும் 100 நாள் படமா இருந்தது. சோ இதுவும் ஒரு ஹிட் படமா தான் இருந்தது. நெக்ஸ்ட் காந்தி பிறந்தமன், டபுள் ஆக்சுவலா இந்த படம் ஓடல. எனவே ஃபிளாப் இல்ல ஆவரேஜ் அப்படி வச்சுங்க. அடுத்ததா 96ல தாயகம், தமிழ் செல்வன், அலெக்சாண்டர் 3 படம். இல்ல தாயகம் எதிர்பார்த்த அளவுக்கு போல ஃபிளாப் அப்படின்ற வெர்டிக்லாம் பெருசா இருந்தது. ஆனா ஒரு ஆவரேஜ் ஹிட்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இதுவும் 100 நாளைக்கு ஓட பார்த்திருப்பாங்க. தமிழ் செல்வன் போயிடுச்சு பாரதி ராஜா டைரக்ஷன்ல. அலெக்சாண்டர் அப்படி இப்படின்னு 100 நாளைக்கு மேல ஓட்டி இதை ஒரு ஹிட் படம் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் 97ல ஒரே படம் தான் தர்ம சக்கரம். இந்த படமும் ஆவரேஜா தான் போச்சு. அடுத்து 98ல 3 படம். இல்ல முதல்ல உளவுத்துறை. சோ 125 படம் 125 நாள் ஓடிட்டாங்க. எனவே அப்படி இப்படி பார்க்கும்போது ஒரு ஹிட்னு சொல்லிக்கலாம். இல்ல ஏன்டா ஹிட் வெட்டிக்கு கிளவரா சொல்ல மாட்டேன் நிறைய இடத்துலன்னு கேட்டீங்கன்னா, விஜயகாந்த் ரசிகரை போய் கேட்டீங்கன்னா அந்த படம் பிளாக் பஸ்டர்னுவாங்க. கமல் ரசிகரோ ரஜினி ரசிகரை கேட்டீங்கன்னா ஃபிளாப்னு சொல்லுவாங்க. நார்மல் ஆடியன்ஸ் கேட்டீங்கன்னா வேற மாதிரி சொல்லுவாங்க. சோ ஹிட்ன்றது வேற மாதிரி போகும். நான் நிறைய இடங்களை பேசியிருக்கேன். இல்லைங்க நம்ம விஜயகாந்த் ரசிகரோ இல்ல ரஜினி, கமல் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரசிகருக்கு பண்ணல, சினிமா ரசிகரா எல்லா ரசிகரும் சேர்த்து வீடியோ பண்றதுனால ஒரு ஒட்டுமொத்த அனலைசிஸ்ல ஒரு வெட்டிக்கு நான் கொடுத்து பேசுறேன். சரி, அடுத்ததா இதே இயர்ல தர்மா படம் ரிலீஸ் ஆயிருக்கும். தர்மாவும் பாத்தீங்கன்னா ஒரு 50-100 நாளைக்கு ஓட்ட பார்த்திருப்பாங்க. பட் ஆவரேஜ்னு சொல்லலாம். ஆவரேஜ் இல்ல விஜயகாந்த் ரசிகர்கள் ஹிட் கூட சொல்லலாம். சோ யாரையும் நம்ம மிஸ் பண்ணி பேசக்கூடாது. அந்த ஒரு விஷயம் தான் எல்லாத்தையும் சொல்றது. நெக்ஸ்ட் வீரம் விளைஞ்சமன்னு இந்த படமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தர்மாவோட கொஞ்சம் பெட்டரா போச்சுன்னு சொல்லலாம். ஆனா டபுள் ஆக்சுவல் நடிச்சும் விஜயகாந்த் இப்ப ஆடியன்ஸ் பெருசா கவர் பண்ண முடியாம போயிடுச்சு. அடுத்து 99லயும் 3 படம். இல்ல முதல்ல கள்ளழகர் வந்தது. இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஹிட்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பெரியண்ணா, அதுக்கும் ஆவரேஜ் கேட்டகரி தான். அடுத்து கண்ணு பட போகுதையா, இதை ஒரு ஹிட்னு சொல்லலாம். ஆனா விஜயகாந்த் ரசிகர்கள் சூப்பர் ஹிட் சொல்லலாம். விஜயகாந்த் இந்த 5 வருஷத்துல 13 படங்கள் நடிச்சிருக்காரு. இல்ல ஹிட் வெட்டிக்கலாம் நான் ஓவராலா ஒரு அனலைசிஸ்ல சொல்லியிருக்கேன். இல்ல ரொம்ப கிளவரா ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் கூட இல்ல நம்ம விஜயகாந்த் இந்த 5 வருஷத்துல. அடுத்ததான் நம்ம ரஜினிகாந்த் பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் 5 இயர்ல ரஜினிகாந்த் தான் 2வது இடத்துக்கு வந்தாரு. அவருக்கு 95 டு 99 வரைக்கும் மூவி அனலைசிஸ் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். இல்ல முதல்ல 95 வருஷத்துல நம்ம ரஜினிக்கு 5 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல 2 தமிழ் படம் தான். முதல்ல பாஷா வந்தது. அந்த பாஷா ரஜினியோட ஹிஸ்டரியில இன்னி வரைக்கும் நம்பர் 1 இடத்துல இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்ன்றத தாண்டி இண்டஸ்ட்ரி ஹிட்டா இருந்துட்டு இருக்கு. அடுத்து அந்த வருஷம் தீபாவளிக்கே முத்து வந்தது. இந்த முத்தும் பாத்தீங்கன்னா ஒரு ரன்னிங் டே ஆகட்டும், ஒரு என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும், ஒரு பாக்ஸ் ஆபீஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் ஓவராலா பார்க்கும்போது இந்த படத்தை பிளாக் பஸ்டர்னு சொன்னாலும் தப்பு இல்ல. கண்டிப்பா சூப்பர் ஹிட் மெகா ஹிட்ன்றத தாராளமா கண்ண மூடிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. அப்புறம் இந்த இயர்லயே பெங்காலி, ஹிந்தி, தெலுங்கு பெத்தராய்ட்ல ஹீரோ கூட கிடையாது. நம்ம நாட்டாமை படத்துல விஜயகுமார் பண்ண கேரக்டர் தான். ஆனா அது மிகப்பெரிய வேற லெவல் பிளாக் பஸ்டர் ஆச்சாங்க. இல்ல நம்ம இட்லிஸ் காம்படிஷன்ல கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். நெக்ஸ்ட் 96 வருஷத்துல நம்ம ரஜினிக்கு எந்த படமும் ரிலீஸ் ஆகல. 97 வருஷம் அருணாச்சலம்ன்ற ஒரு படம் தான் வந்தது. அருணாச்சலம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் கழிச்சு வந்ததுனால மக்களுக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பு இருந்து அதுக்கேற்ற மாதிரி 200 நாள் ஓட்டி பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் ரொம்ப பெருசா எடுத்துட்டாலும் ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடுன்றது நிறைய இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்றது ரொம்பவே மிஸ் ஆச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். எனவே அருணாச்சலத்துக்கு ஒரு ஓவரால் வெர்டிக் சொல்லுன்னு கேட்டா கண்டிப்பா ஹிட் கீழே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு படுமட்டமா படம் கிடையாது. அதை தாண்டி சூப்பர் ஹிட்டாவும் இருந்திருக்கு, மெகா ஹிட்டாவும் இருந்திருக்கு, பிளாக் பஸ்டராவும் இருந்திருக்கு, ரன்னிங் டே, பாக்ஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது. பட் நம்ம ஓவரால் வெர்டிக்கே எடுத்தாலும் ஒரு ஹிட் கீழே வேண்டாம். அடுத்து 98 வருஷத்துல ரஜினி எந்த படமும் இல்ல. 99 வருஷத்துல படையப்பா படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படையப்பா பத்தி சொல்லணுமா, பாட்சாவே ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரினா அதுக்கே சவால் விட்டு ஒரு வேற லெவல் ஒரு படி மேல உட்கார்ந்த படமா படையப்பா மாறிச்சு. கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் சினிமா அப்படின்ற நேம்ல. ஆனா அந்த காலகட்டத்தில் பாட்சா ஓவர்டேக் பண்ணி மேல போனதுக்கு முக்கிய காரணம் டான் ஹிஸ்டரின்றது இப்ப நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முன்னோடி படமா பாட்சா இருந்தது தான். சரி, ஓகே மக்களே, ரஜினியோட ஃபிலிமோகிராஃபி பார்த்துட்டோம். அவருக்கு இந்த 5 வருஷத்துல 4 படங்கள் தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம கமலோட ஃபிலிமோகிராஃபி பார்த்துட்டோம். ஏன்னா லாஸ்ட் 5 இயர்ல 3வது இடத்துக்கு அவர் தான் வந்தாரு. இல்ல கமலுக்கு 95 வருஷத்துல 2 படங்கள் வந்திருக்கும். இல்ல முதல்ல சதிலீலாவதி, அந்த படம் பொங்கலுக்கு ஒரு 100 நாளைக்கு ஓடி ஒரு ப்ராஃபிட் படமா மாறிடுச்சு. ஆனா லோ பட்ஜெட்டா இருந்தது. நெக்ஸ்ட் தீபாவளிக்கு குருதி புனல் வந்தது. சோ இந்த படத்தோட ஹிட் வெட்டிக்கு மேல ஃபிளாப் அப்படின்ற மாதிரி சில வெட்டிக்கும் சில பேர்கிட்ட இருக்கு. ஆனா 100 நாள் ஓட்டிட்டாங்க. படம் பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள்ல அவங்க ரசிகர்கள் சூப்பர் ஹிட் மெகா ஹிட் அந்த மாதிரிலாம் பேசினாலும் ஓவராலா பார்க்கும்போது உங்களுக்கு ஆவரேஜ் ஹிட் தாங்க சொல்ல முடியும். ஹிட் போறதே கொஞ்சம் பெருசா தான் இருந்துன்னு சொல்ல முடியும். மேபி அதை வேணா வச்சுக்கலாம். அப்புறம் இதே வருஷத்துலேயே இந்த 2 படங்களையும் தெலுங்குல டப்பிங் பண்ணிருப்பாரு. சோ அதை விட்டுருவோம் நம்ம. டப்பிங்ல தெலுங்குல அதுக்கேற்ற மாதிரி எடுத்துப்பாரு போல இருக்கு. அடுத்ததா 96 வருஷத்துலேயே 2 படம் ரிலீஸ் ஆகுது. இல்ல முதல்ல வந்த படம் இந்தியன் ஒரு மிகப்பெரிய பொருட்செலவுல ஒரு மிக பிரம்மாண்டமா ரிலீஸ் ஆகி அந்த பிரம்மாண்டத்துக்குலாம் பிரம்மாண்டம் தர மாதிரி ஒரு பெரிய வெற்றியாச்சு. பாக்ஸ் ஆஃபீஸும் சரி, ரன்னிங் டேவும் சரி, ஆடியன்ஸ் சாட்டிஸ்ஃபைடும் சரி. அடுத்து அதை தொடர்ந்து தீபாவளிக்கு அவ்வை சண்முகி ரிலீஸ் ஆச்சு. தாத்தா மேக்கப் போற அளவுக்கு மேக்கப் இண்டஸ்ட்ரி பெருசா வளர்ந்துச்சுன்னு சொல்லி பாட்டியும் போட்டுலாண்டா இதே ஒரு ஃப்ளோலன்ற மாதிரி ஏதோ ஆரம்பிச்சு ஓட்டின படமா இந்த அவ்வை சண்முகி இருந்தது. ஆனா படம் கமர்ஷியல் என்டர்டைன்மெண்டா ஒரு வேற லெவல் சாரமா சில்வர் ஜூப்ளி படமா மாறி இங்கேயும் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துறாரு நம்ம கமல். அப்புறம் மனுஷன் நிறைய வேற படங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு 97 வருஷத்துல எந்த படமும் இல்ல. 97 ஆனா ஹிந்தி படம் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கும், சேச்சி 420. அதை விட்டுருவோம். 98 வருஷத்துல காமெடி என்டர்டைன்மெண்டா காதலா சொல்லிட்டு மொழிநில நகைச்சுவை படமா வந்தது. 100 நாள்லாம் ஓட்டி அப்படி இப்படி இந்த படத்தை சூப்பர் ஹிட் அப்படி இப்படின்னு சொன்னாலும் நான் சொல்றது கமல் ஃபேன் மட்டும் தான். ஓவராலா கேட்கும்போது ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லதான் முடியும். ஆனா ஃபிளாப்னு சொல்ல முடியாது. இன்னும் ஓவரால் அனலைசிஸ் பண்ணும்போது ஆவரேஜ் ஹிட்ன்றது ஹிட் அந்த ரேஞ்ச் வரைக்கும் போலாம். ஆனா கொஞ்சம் கம்மி தான் நமக்கு. 99ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய படங்கள் கமல் ஆர்வமா இருந்ததுனால ஏராம் மருதநாயகம் இந்த மாதிரிலாம் இருந்ததுனால 99லயும் படம் வரல அவருக்கு. கமல் இந்த 5
வருஷம் கேப்ல ஒரு 5 படம் தான் நடிச்சிருக்காரு, பார்த்திருப்பீங்க. இந்த லிஸ்ட் அவுட் பேசும்போது உங்களுக்கு எந்த படங்கள் எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி நானும் வெர்டிக் சொல்லிட்டேன். இப்போ இந்த 5 வருஷத்துல ரஜினி, கமல், விஜயகாந்த் இந்த 3 ஹீரோல யாரு டாப்னு உங்களுக்கு தோணுதா? சரி, வேணா வீடியோ பாஸ் பண்ணி அப்படியே யோசிச்சு பாருங்க. நான் சொல்லிடுறேன், நம்ம ரஜினிகாந்த் தான் நம்பர் 1 இடம். ஏன்னு பாத்தீங்கன்னா ரஜினிக்கு இந்த 5 வருஷத்துல 4 படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த 4ல 2 மிகப்பெரிய வேற லெவல் இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்திருக்காரு. ரன்னிங் டேலியும் பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 350 நாள், அப்புறம் 250 நாள் படையப்பா. முத்து 150, அருணாச்சலம் 200, இல்ல முத்து பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஹிட், இல்ல முத்து கலெக்ஷனும் பாத்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ப்ராஃபிட். அருணாச்சலமும் வந்து ஆனா எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணலன்ற ஒரு விஷயம் தான் வந்து. ஸோ 4 படம் கொடுத்தாலும் 4ம் தூக்கி தட்டிட்டாரு. ஸோ நம்ம மற்ற ஹீரோங்களோட கம்பேர் பண்ணும்போது அந்த ஹிட் அனலைசிஸ்ல அந்த பர்சன்டேஜ் அப்படி இப்படிலாம் பெருசா பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நடிச்ச படங்கள்னும் போது ஒரே மாதிரி இல்லல்ல. ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல கொஞ்சம் கம்பேர் பண்ண வேண்டியிருக்கு. அப்படி பார்க்கல, பேசிக்காவே ஹிட் பேஸ்ல சொல்லிட்டான்னு கேட்டா கூட நம்ம ரஜினியை தான் மேலே கொண்டு வர முடியும். ஏன்னா இந்த 2 இண்டஸ்ட்ரி ஹிட், அதுக்கப்புறம் ஒரு பிளாக் பஸ்டர், ஒரு சூப்பர் ஹிட் ரேஞ்ச், அந்த மாதிரி எந்த படமும் இல்லையே மற்ற ஹீரோக்களுக்கு. இங்க போட்டியே இல்லாம நம்ம ரஜினி தாங்க இந்த 95 to 99 அந்த ஒரு கிளாஸ்ல நம்பர் 1 இடத்துல வராரு. சரி, 2வது இடத்துல யார் வரான்னு யோசிச்சிட்டீங்களா? வேற யாரு, நம்ம கமல்ஹாசன் தான். கமலுக்கு இந்த 5 வருஷத்துல 5 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கும். இல்ல இங்க கமலும் ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுத்துட்டாரு, ஒரு செம்ம வேற லெவல் பிளாக் பஸ்டர் அஃபைசர் மீ வந்துருச்சு. அப்புறம் சதி லீலாவதி, குருதி புனல், காதலா காதலா, இது எல்லாமே சூப்பர் ஹிட் ரேஞ்ச் நம்ம சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இங்க கமலும் 5 படங்கள் கொடுத்தாலும் இந்த 5லயும் எதுவும் ஃபிளாப் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு வெட்டிக்குல கொடுத்துல. காதலா காதலா, குருதி புனல்லாம் சில பேர் சொல்லலாம், ஏன்னா எதிர்பார்த்த மாதிரி இல்ல, ஃபினான்ஷியல் லாஸ் அப்படி எல்லாம் பேசினாலும் ஓவரால் ஆடியன்ஸ் மத்தியில பார்க்கும்போது உங்களுக்கு அது பெருசா சொல்ல முடியாது. அது எல்லாமே பெருசா தியேட்டரிக்குள்ள போய் பெருசா பேர் வாங்கின படங்கள். அதெல்லாம் எதுங்க நம்மளுக்கு அந்த பஞ்சாயத்துல. இங்க அந்த ஹிட் லிஸ்ட் அனலைசிஸ் எடுக்கும் பொழுதும் இங்க போட்டியே இல்லாம கமல் 2வது இடத்துக்கு தான் வருவார். ஏன்னா ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட், ஒரு பிளாக் பஸ்டர், அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஒரு கீழே இருக்க ஹீரோ இங்க இல்ல. சோ அந்த ஹிட் அனலைசிஸ்லயே கமல் கண்ண மூடிட்டு 2வது இடம் தாங்க. நம்பர் 1 இடத்துக்கு ஏன் போக முடியலன்னு கேட்கும்போது ரஜினி 2 இண்டஸ்ட்ரி ஹிட் வச்சிருக்காரு, ஒரு பிளாக் பஸ்டர் வச்சிருக்காரு. சோ இவர் இந்த 5 படம்னாலும் சோ ஹிட் அனலைசிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா கமல் ரஜினியோட கீழே இறங்கிறாருங்க. சரி, அடுத்ததா 3வது இடத்துல இருக்கிறது லாஸ்ட் 5 வருஷத்துல முதல் இடத்துல இருந்தா நம்ம கேப்டன் விஜயகாந்த் தான் 3வது இடத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கு முக்கிய காரணமா பாத்தீங்கன்னா நம்ம விஜயகாந்த் இந்த 5 வருஷம் கேப்ல 13 படங்கள் நடிச்சிருக்காரு. இங்க ரஜினி கமல்ன்ற 2 பேர் வந்து பெருசா படங்கள் பண்ணலாம் அந்த 5 வருஷத்துல. ஆக்சுவலி விஜயகாந்த் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவருக்கு அந்த 5 வருஷத்துல இருந்த அவரோட நேம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவரோட படங்கள் எல்லாமே இங்க சொதப்பிடுச்சு. இல்ல குறிப்பா சொல்லணும்னா எல்லா படங்களும் எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்து சொல்லணும். இல்ல தாயகம், அலெக்சாண்டர், உளவுத்துறை, கள்ளழகர், இந்த மாதிரி ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ல நிறைய படங்களை கொடுத்தாரு. ஆக்சுவலி திருமூர்த்தி, தர்மா, இதெல்லாம் கூட எக்ஸ்பெக்டேஷன் தான் வந்தது. ஆனா இங்க எதுவுமே ஒரு படம் கூட வந்து சொல்லிக்கிற மாதிரி ஒரு பெரிய சூப்பர் ஹிட்ங்கிறது ஆவலைங்க. சூப்பர் ஹிட் கூட விட்டுருங்களேன், உளவுத்துறை, அலெக்சாண்டர் இதெல்லாம் கூட சூப்பர் ஹிட்னு பேசிக்கலாம். ஆனா ஒரு பிளாக் பஸ்டர்ன்றது எங்க இருக்கு? ஆனா கமலுக்கு இண்டஸ்ட்ரி ஹிட் இருக்கு, பிளாக் பஸ்டர் இருக்கு, ரஜினிக்கு 2 இண்டஸ்ட்ரி ஹிட், பிளாக் பஸ்டர். சோ அந்த லிஸ்ட்ல எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பா விஜயகாந்த் கீழே தான் வர. என்னதான் ஒரு 13 படங்கள் நடிச்சிருந்தாலும் அந்த 13 படங்களும் இங்க ரெஸ்பான்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப மோசம் பண்ணிக்கிட்டே வந்தது. ஆனா ரஜினி கமல் 2 பேருக்குமே கொடுத்த அத்தனை படங்களும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுச்சு. ஆனா அது விஜயகாந்துக்கு பல இடங்கள்ல சொதப்பிச்சு. சோ உங்களுக்கு ரொம்ப கிளவரா தெரியும். இங்க பார்ஷியாலிட்டி எல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கவுண்டர்ல விஜயகாந்த் இறக்கல. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த 90 ஆரம்பிச்சு அந்த 94 வரைக்கும் தாங்க அவரோட அந்த பீக். அது கூட 95 வரைக்கும் நீங்க ரஜினியை சேர்த்துட்டீங்க. அந்த 6 வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்கன்னா ரஜினிக்கு மைல்டு டிஃபரெண்ட் இருந்தது. அப்படியே விஜயகாந்துக்கு வந்து காம்பீட் பண்ணி மைல்டா விஜயகாந்தை விட ரஜினிகாந்த் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் 6 வருஷம் கம்பேர் பண்ணினா. விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் 90s ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கிங் ஆஃப் த கிங்கா இருந்தாரு. ஆனா அது அப்படியே வந்து சரிஞ்சு கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் தாங்க நம்ம விஜயகாந்தோட கெரியர்ல பார்க்கும்போது. ஏன்னா ஒரு வேற லெவல் உச்சத்துல இருந்தவர். கிளியரா ஒரு பிளாக் பஸ்டர் கூட இல்லாம 5 வருஷம் மூவ் பண்ணிருக்காரு. அன்னைக்கு ரேஞ்சிலாம் ஒரு ஹிட் கொடுக்கலனாலே வந்து ஃபீல்ட் அவுட் பண்ணிடும். அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருந்து அதுக்கு மத்தியில நம்ம விஜயகாந்த் இந்த அளவுக்கு வந்து சர்வே ஆகி வந்திருக்காரு 5 வருஷத்துல ஒரு பிளாக் பஸ்டர் கூட இல்லாம. எப்படி பார்த்தாலும் இது ஓவரால் ஆடியன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது. ஆனா விஜயகாந்த் ஆடியன்ஸ் கேட்டீங்கன்னா இந்த 5 இயர்லயும் அவங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபைட் பண்ற அளவுக்கு நம்ம கேப்டன் படங்கள் கொடுத்துருக்காரு தான். ஆனா என்ன பண்றது, இங்க காம்படிட்டிவ்னு பண்ணும்போது கண்டிப்பா விஜயகாந்தோட அந்த டி கிரேட்ன்றது ரொம்ப கிளவரா இங்க கிளியரா தெரியுது. ஸோ லிஸ்ட் அவுட் பண்ணி பேசிட்டேன். இனிமே பார்ப்போம் அடுத்தடுத்த 5 வருஷங்கள்ல இந்த 3 ஹீரோக்களும் எப்படி என்ன ஒரு கவுண்டர்ல வராங்கன்ட்டு. அவங்க கொடுத்த ஃபிலிமோரோ போய் படங்கள் மூலமா என்ன டாப் இடத்தை பிடிக்கிறாங்கன்றத. சரி, அப்புறம் 90 to 94 5 வருஷம், 95 to 99 5 வருஷம் பார்த்துட்டோம். ரெண்டுத்துக்கும் ரிசல்ட் பேசிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து இந்த 10 வருஷத்துக்கும் ஒரு கால்குலேட் பண்ணுவோமா? ஆக்சுவலி 2 வீடியோ பார்த்துருக்கீங்களா? அந்த அனலைசிஸ் நீங்க 10 வருஷத்துக்கு ஒட்டு மொத்தமா எடுத்தீங்கனாலும் ரஜினி தான் நம்பர் 1 இடத்துக்கு வருவார். ஏன்னா அவரோட பிளாக் பஸ்டரும் இண்டஸ்ட்ரிட்டும் ரொம்ப அதிகமா இருந்திருக்கு. நான் உங்களுக்கு அந்த 6 வருஷத்துக்கே பேசிட்டா ரஜினி கொஞ்சம் மேல வந்துருவாருன்ட்டு. அப்படி பார்க்கும்போது விஜயகாந்துக்கு ஒரு பிளாக் பஸ்டர் கூட இல்ல. ஆனா ரஜினிக்கு வந்து இண்டஸ்ட்ரிட்லாம் கூட கிடைச்சிருச்சு. ஸோ ரஜினி நம்பர் 1 வருவார். 90 to 99 அந்த ஒரு 10 வருஷத்துக்கு சேர்த்து எடுத்தீங்கன்னா ஆக்சுவலி 2வது இடம்னும் போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இருந்துட்டு. அதுல விஜயகாந்த் கிட்ட கூட கமல் போக முடியாது. ஆனா 2 5 சேர்த்து 10 பார்க்கும்போது இங்க கொஞ்சம் காம்படிட் வந்துருது. ஆனாலும் கமல் வந்து ஸ்டேபிளா அந்த 5 வருஷத்துலயும் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் கொடுத்துறாரு. இந்த 5 வருஷத்துலயும் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலி இங்க விஜயகாந்த் 5 வருஷத்தை டோட்டலா லூஸ் பண்ணிட்டார். அதனால இந்த 10 வருஷத்தோட ஒட்டுமொத்த பிளாக் பஸ்டர் படங்கள் அப்படின்ட்டு டோட்டலா எடுத்து பார்க்க போனா உங்களுக்கு விஜயகாந்த் மைல்டா மேல வரதுக்கான ஒரு சில சான்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு அதை ஓவர்டேக் பண்ணி கமல் வந்துருவாருங்க. ஏன்னா கமல் கிட்ட ரொம்ப கிளியரான தேவர் மகன், இந்தியன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய 2 இண்டஸ்ட்ரி வச்சிருக்காரு. நம்ம விஜயகாந்த் கிட்ட கேப்டன் பிரபாகரன் மட்டும் தான் சொல்ல முடியும். ஆனாலும் 90 to 99 பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்ல கண்டிப்பா வந்து கமலை தாண்டி விஜயகாந்த் ரொம்ப பாயிண்ட் ஆஃப்ல மேல போறதுக்கான வாய்ப்பு. வேற
பேட்டர்ல எடுக்கும்போது வரலாம். ஆனா நம்ம ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கிளியரா கமல் தான் இந்த 90 to 99 அந்த 10 வருஷம் கேப்ல 2வது இடத்துக்கு வருவாரு. நம்ம விஜயகாந்த் அந்த செகண்ட் அப்ல உங்களுக்கு அந்த லூஸ் அப் பண்ணதுனால அவர் டோட்டலா அந்த 10 வருஷம் கால்குலேட் பண்ணும்போது 3வது இடத்துக்கு தான் போவாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த 5 இயர்ல பெருசா லூஸ் பண்ணிருக்காரு அவரோட கெரியர்ல பிலிமோகிராபி படங்கள் ஹிட்ஸ்ன்றத. சரி ஓகே மக்களே, ஆக்சுவலி நான் இங்க எந்த ரசிகர்களுக்கும் வந்து ஈடு கொடுக்காம ஓரளவுக்கு சமமா நின்று பேசியிருக்கேன் நினைக்கிறேன். இல்ல தனிப்பட்ட குறிப்பிட்ட ரசிகர்களுக்கு அவங்களுக்கு நிறைய இரிட்டேட் இருக்கலாம். ஆனா எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. இங்க சினிமா ரசிகலா இருந்து நான் இந்த வீடியோ கரெக்டா பேசியிருக்கேன். இந்த அனலைசிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சவங்க அத்தனை பேரும் லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா ரொம்ப எஃபெக்டபிளா வீடியோ போயிட்டு இருக்கு. ஸோ அந்த எஃபெக்ட்டுக்கு ஒரு தம்ஸ் அப் கூடவா கொடுக்க மாட்டீங்க?